வணக்கம். இது உங்கள் பொலிட்டிக்கல் பார்க். நான் உங்கள் நண்பன். இன்றைய தினத்துல தாவேகா ஜெயிக்குமா ஜெயிக்காதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் டிபேட் போயிட்டே இருக்குது. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னாலும் திமுகனுடைய முகங்கள் எல்லாம் மாறிடுச்சு. அடுத்தது பாத்தீங்கன்னா அதிமுகனுடைய முகங்கள் எல்லாம் மாறிடுச்சு. சுத்தமாவே நாம் தமிழர்ல வந்து சைலண்ட் நிலவுது. இதுதான் வந்து நீங்க பாத்துட்டு இருக்கிறீங்க. இன்றைய தினத்துல வந்து தாவேகா நிலைப்பாடு, உண்மையான நிலைப்பாடு என்ன அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோக்குள்ள ஃபுல்லா பார்த்திருப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதோ இங்க தெரியுற QR கோடை பயன்படுத்தி நம்ம சேனலுக்கு நிதி உதவி ஏதாவது செய்ய முடிஞ்சா செஞ்சீங்கன்னா நம்ம சேனலுக்கு இன்னும் குவாலிட்டியான வீடியோக்களை நான் பதிவிட நான் தயாரா இருக்கேன். சரி, ஓகே, நம்ம அந்த வீடியோக்குள்ள போயிருமா? அதாவது இப்ப யாரை பார்த்தாலும் யாரு ஓட்டு போட்டீங்க, யார் போட்டு போட்டீங்க? நீங்க குடும்பமே பூரா விசிலுக்கு தான் ஓட்டு போட்டுச்சு. நாங்க எல்லாருமே விஜய்க்கு தாங்க ஓட்டு போட்டோம். நாங்க பாருங்க, நாங்க சத்தியமா விசிலுக்கு தாங்க ஓட்டு போட்டோம். நாங்க சத்தியமா விசிலுக்கு தாங்க ஓட்டு போட்டோம். அதாவது வந்து பாத்தீங்கன்னா குடும்பமாக மாணவர்களுக்குள்ள சரி, இப்போ வந்து குடும்ப தலைவிகளும் சரி, அடுத்து வந்து சொந்தக்காரங்களை பார்த்தாலும் சரி, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பஸ்ல பயணம் பண்ணும்போது, ட்ரெயின்ல பயணம் பண்ணும்போது, பொது இடங்கள்ல, டீ கடையில, மளிகை கடையில செலவு வாங்க போனவங்க அண்ணாச்சிக்காரு, என்னது யார் கொடுப்பட்டீங்களே அப்படி கேட்கறாரு. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மெடிக்கலுக்கு போனாலும், ஹாஸ்பிட்டல்ல கிட்டத்தட்ட வந்து மார்ச் வரையில கூட பேசிட்டு இருக்கிறாங்க, யாருக்கோ ஓட்டு போட்ட அப்படின்னு சொல்லிட்டு. கிட்டத்தட்ட எல்லாரும் வந்து விஜய்க்கு தான் ஓட்டு போட்டேன்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லிட்டு இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட வீட்டில் இருக்கிற ஒரு, அதாவது ஒரு குறிப்பிட்ட அந்த ஹவுஸ் ஒய்ஃப்ஸ், அதாவது அவங்க எல்லாருமே டோட்டலா விஜய் அண்ணன் மேல அவ்வளவு ஒரு கிரேஸா இருந்திருக்காங்க அப்படிங்கிறது மட்டும் நமக்கு நல்லா தெரியுது. கிட்டத்தட்ட ஒரு தன்னோட அண்ணனுக்கே வாக்களிச்ச மாதிரி அவங்க வந்து அந்த நிலைப்பாட்டை எடுத்து தான் வாக்களிச்சிருக்காங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு கண் கூட தெரியுது. சரி, ஓகே, விஜய் ஜெயிச்சிருவாரா அப்படிங்கிற சொல்றதுக்கு அது ஒரு முக்கியமான காரணம்னு சொல்லட்டுமா? ஏன்னு கேட்டீங்கன்னா மொத்தம் 4.25 கோடி வாக்காளர்கள் இருக்காங்க கிட்டத்தட்ட. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2.25 கோடி ரேஷன் கார்டு இருக்கு. இந்த 2.25 கோடி ரேஷன் கார்டும் வீட்டுக்கு ஒருத்தர் ஓட்டு போட்டிருந்தாவே 2.25 கோடி ஓட்டு வந்து ஆட்டோமேட்டிக்கா விஜயனுக்கு விழுந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நல்லாவே தெரியும். மீதி இருக்கிற 2.5 கோடி ஓட்டு இருக்கு பாத்தீங்களா, 4.25 கோடியில மீதி இருக்கக்கூடிய அந்த 2.5 கோடி ஓட்டை வச்சு ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா பாதி ஓட்டு வந்து திமுகவுக்கும், மீதி ஓட்டு அதிமுகவுக்கும், நாம் தமிழருக்கும், அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சுயேட்சையா நிக்கிறாங்கல்ல அவங்களுக்கு வந்து இதுல வந்து ஒரு பெரும் பங்கு இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்க வந்து ஏகத்துக்கு நிக்கிறாங்க. தமிழ்நாடு ஃபுல்லாவே சுயேட்சைகள் வந்து கிட்டத்தட்ட ஏகத்துக்கு நிக்கிறதுனால அவங்க வந்து அவங்களுடைய ஓட்டுகள் தனியா பிரியும். அவங்க சுயேட்சை ரொம்ப ஓட்டுகள் பிரியுமான்னு பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு பிரியும். ஒரு தொகுதியிலும் வந்து அண்ணன் தம்பி மாமா மச்சான் கம்யூனிட்டி அது இதுன்னு பார்த்து அந்த மாதிரி பிரியும் வச்சுக்கோங்களேன். அண்ணன் தம்பி, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சொந்தக்காரங்க, இந்த மாதிரி வந்து சில ஓட்டுகள் வந்து பெரிய வாய்ப்பு இருக்கு. ஆனா பெரும்பான்மையா பெரியமான்னு பாத்தீங்கன்னா அப்படியெல்லாம் தெரியாது. ஓரளவுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 லட்சம் டு 60 லட்சம் ஓட்டுகள் வந்து அந்த சுயேட்சை நிக்கக்கூடிய அந்த ஓட்டுகள் வந்து அவங்களுக்கு போயிடும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இவங்க திமுக ஓட்டு சதவீதம் வந்து அந்த 2 கோடி இருக்கு பாத்தீங்களா, அதுல வந்து 2 கோடியில வந்து ஏதோ ஒரு 70-80% அந்த மாதிரி வந்து 70 லட்சம் 80 லட்சம் அந்த ஒரு கோடி அந்த மாதிரி வந்துடும். கிட்டத்தட்ட அடுத்ததுன்னு பாத்தீங்கன்னா அதிமுகவுக்கும் அதே நிலைப்பாடு தான் இருக்கும். அது போக நாம் தமிழருக்குன்னு ஒரு தனியா ஒரு ஓட்டு சதவீதம் இருக்கு. போன டைம் அவங்க 36 லட்சம் வாங்கினாங்க. இந்த டைம் வந்து 40 கூட வாங்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்க வந்து ஒரு நிலைப்பாட்டுல தான் இருக்காங்க. அவங்க வந்து கண்டிப்பா 234லயும் நாங்க தான் வின் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. கருத்து கணிப்பெல்லாம் இல்லைங்க, நாங்க கடைசியில சஸ்பென்ஸா வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஒருவேளை அது வேற உண்மையா இருந்தா கூட இப்ப திடீர்னு யாருமே எதிர்பார்க்க முடியாம அண்ணன் சீமான் முதலமைச்சர் ஆயிட்டா கூட நம்மளுக்கு எல்லாத்துக்கும் சந்தோஷம் தான். ஐ டோன்ட் கேர். ஏன்னு கேட்டீங்கன்னா கவலையே கிடையாது. அவர் ஆயிட்டாலும் சந்தோஷம் தான். அவருக்கிட்டையும் நிறைய நல்லது விஷயங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்க போறோம். அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா சீமானனுக்குன்னு ஒரு ஓட்டு இருக்கா. அடுத்தது 5 சசிகலாமா கதறிடுச்சு. என்னன்னு பாத்தீங்கன்னா, யோ
என்னையா சும்மா 2 முனை போட்டி 3 முனை போட்டி 4 முனை போட்டிங்கிறீங்க? ஏன் நான் ஒரு இருக்கிறதையே நீங்க மறந்துட்டீங்களா? இந்த தேர்தல் 5 முனை போட்டி, அதாவது ஞாபகம் இருக்கா அந்த அம்மா சொன்னது? ஏன்னு கேட்டீங்கன்னா 5 முனை போட்டிங்க. அது 4 முனை போட்டியோ 3 முனை போட்டியோ 2 பேர் தான் போட்டியோ அதெல்லாம் கிடையாது. 5 முனை போட்டி அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவும் ஐயாவும் வந்து பேசி வச்சிருக்காங்க. ஒருவேளை சப்போஸ் அவங்க ஓட்டுகளும் இதுல பிரியும். அவங்க வந்து இப்ப எப்படி பிரியும் பாத்தீங்கன்னா, சசிகலாமாவுக்குன்னு ஒரு தனி டீம் இருக்கு. சின்னம்மான்னு சொல்லிட்டு தியாக தலைவி சின்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு டீம் இருக்கு. ஐயா ராமதாஸ் அவர்களுக்கும் ஒரு பெரும்பான்மையான ஓட்டுகள் வந்து வட பகுதியில வந்து இருக்கு. கிட்டத்தட்ட தென்பகுதியிலும் இருக்கு, வடபகுதியில அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்ல வரேன். இந்த மாதிரி இந்த 5 கட்சிகளும் சேர்ந்து தாவேக்காவை விட்டுருங்க, அது மீதி இருக்கிற 4 கட்சிகளும் சேர்ந்து இந்த சுயேட்சை சேர்ந்து மொத்தம் 5 கட்சிகளும் தான் வந்து இந்த வீட்டுக்கு ஒரு ஓட்டு அப்படின்னா கூட கிட்டத்தட்ட 2.25 கோடி ஓட்டை வந்து விஜய் எடுத்துருவாரு. மீதி இருக்கக்கூடிய அந்த 2.5 கோடி ஓட்டை வந்து இந்த 5 பேரும் பிரிச்சுக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் தாவேக்கா வந்து சீரான கணக்கு போட்டு வச்சிருக்கு அப்படின்னு சொல்லி தான் நான் இந்த வீடியோல சொல்ல போறேன். ஒருவேளை தாவேக்கா வந்து இந்த தேர்தலில் வந்து எதிர்பார்த்த மாதிரி, அதாவது மற்ற கட்சிகள் எதிர்பார்க்கிற மாதிரி ஒரு தோல்வியை தழுவிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், மிகப்பெரிய ஒரு அடி யாருக்குன்னு பாத்தீங்கன்னா வேற யாருக்குமே கிடையாது, விஜயனுக்கு தான் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திடுவாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா அவருடைய அந்த உந்துதல் வந்து விஜயன் வந்து தோந்துட்டாருன்னு, ஒருவேளை சவுக்குமா இல்லது தோந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், இவங்க எல்லாம் அப்படியே என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா விஜயனுடைய சில ஆட்கள் இருக்காங்களா, இந்த மாதிரி விஜயனை பத்தி பெருமையா பேசி என்ன மாதிரி ஆட்கள் போய் நம்ம சேனல்ல எடுத்துக்கங்களா, விஜயனை பத்தி பெருமையா பேசிட்டு இருக்கோம்ல, நம்மள மாதிரி சேனல்ல என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து எல்லாருமே கொக்கரிப்பு காட்ட ஆரம்பிச்சிருவாங்க. இந்த மாதிரி எல்லாம் பண்ண பாத்தியா, என்னென்ன பேசுனீங்க பாத்தீங்களா, 2 பேருக்கு போட்டினீங்க, இன்னைக்கு என்னாச்சு பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த தொண்டர்கள், இந்த ரசிகர்கள், இந்த நிர்வாகிகள் எல்லாத்தையும் வந்து அவங்க வந்து கிட்டத்தட்ட இந்த ரீல்ஸ் போடுறதுல இருந்து எல்லாமே, இந்த கண்டென்ட் போடுறதுல இருந்து எல்லாத்தையும் வந்து டேமேஜ் பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இதுக்குன்னு ஒரு தனி ஒரு டீம் இறங்கி வேலை செய்ய போகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். அடுத்தபடியாக விஜயன் மேல இருக்கக்கூடிய சில விஷயங்கள் வந்து இன்னும் நெருக்கடி கொடுக்கப்பட்டு அவரை வந்து எந்த வகையில முடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணுவாங்க. அடுத்ததான் இன்னும் எக்ஸ்ட்ரீமா போய் கரூர் சம்பவத்துக்கு பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கிட்டத்தட்ட விஜயனை வந்து ஒரு பெரிய சிக்கல்ல உருவாக்குவாங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஜனநாயகன் படத்தை வந்து சீனை செதுக்கி ஆல்ரெடி வலைதளத்தில் விட்டுட்டாங்க, மீண்டும் வந்து அது வலைதளத்திலே டவுன்லோட் பண்ற மாதிரி பண்ணிடுவாங்க. அடுத்துதான் இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து அவங்க குடும்பத்திலே ஏகப்பட்ட பிரச்சனை நடக்கும். கிட்டத்தட்ட எல்லாத்தையும் வந்து விஜய் சார் பேஸ் பண்றது தயாராகிடணும். நம்மளும் அப்படிதான். அதே போல விஜய் ஜெயிச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், டெஃபினட்டா சொல்றேன், வரலாற்றுல ஒரு பெரிய மாற்றம். உண்மையிலேயே சொல்றேன், அரவிந்த் கெஜ்ரிவால் கூட டெல்லியில இந்த அளவுக்கு வந்து பண்ணிருப்பாரா, இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு மேல வந்து ஜெயிச்சிருப்பாராங்கிறது டவுட்டு தான். ஆனா விஜயனுக்கு கொடுக்கப்பட்ட கஷ்டங்கள் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது, அவருக்கு பண்ணின அவதூறுகள் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. அவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த கான்பிடென்ட் ஒண்ணு மட்டும்தான் இதுவரையிலும் விஜயனை காப்பாத்திட்டு இருக்கு. அந்த கான்பிடென்ட் அவர் இதுவரையிலும் விடவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ மூலியமா நான் பதிவு பண்ணிக்கிறேன். விஜயனுக்கு வைக்கக்கூடிய அந்த குற்றச்சாட்டுகள் சரி, விஜயண்ணா மேல வைக்கக்கூடிய அந்த அவதூறுகளும் சரி, அதாவது பெரிய பெரிய ஆளுங்க ஜாம்பவான்கள் மாதிரி உட்காந்துட்டு பேசுறானுங்க. உண்மையிலேயே அதெல்லாம் பார்க்கும்போது சில ஊடகங்கள் எல்லாம் பார்க்கும்போது கேமராவை ஆஃப் பண்ணி செருப்புகள் அடிச்சிடலாம்னு கூட தோணும். அந்த மாதிரி வந்து உட்காந்து கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. உண்மையிலேயே நான் சொல்றேன், நிறைய பேர் அப்படி இருக்காங்க, ஒரு சில பேர் அப்படி இருக்காங்க. ஏன்னா ஊடகத்துல வந்து துரோகம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்ல வரேன். இப்ப வந்து ஒருத்தன் வந்து ஒரே டியால் வந்து ஒரு கட்சிக்கு சப்போர்ட் பண்ணி பேச வரானா, நீ வந்து பத்திரிகையாளர்னு தயவு சொல்லாத, அந்த கட்சியோட அடிமைன்னு சொல்லு. ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த கட்சிக்கு நீ பேசுறவன், நீ என்ன நடுநிலையா பத்திரிகையாளர் இருப்ப? அவங்க வந்து நீ பத்திரிகையாளர் கிடையாது, அந்த கட்சிக்கு பேசுற ஒரு கட்சிக்கார ஒரு ஆளு, அவங்ககிட்ட காசை வாங்கிட்டு நீ வந்து இந்த பக்கம் வந்து ஆப்போசிட்டா பேசிட்டு இருக்க, அவ்வளவுதான் விஷயமே தவிர நீ பத்திரிகையாளர்னு சொல்லிட்டு வெளியே சொல்லாது. வெளியே சொல்லினா இதெல்லாம் சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு தான் கொந்தளிப்போட நிறைய பேர் பேசிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காதுபடவே நிறைய பேர் நடந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிதான் நான் பார்க்கிறேன். இந்த சம்பவங்கள் எல்லாம் இப்படி நடந்துட்டு இருக்கும்போது தாவேக்கா ஜெயிக்குமான்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட தாவேக்கா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு 90% இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.